ஸ்ரீ குருப்யோ நமஹ. மாஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 17 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள். திதி அமாவாசை மாலை 5:21 மணி வரை. பிறகு பிரதமை. நக்ஷத்திரம் ரேவதி மதியம் 2:02 மணி வரை. பிறகு அஸ்வினி. யோகம் வைத்ருதி காலை 7:21 மணி வரை. அதன்பின் விஷ்கம்பம் இரவு 3:45 மணி வரை. அதன்பின் பிரீத்தி. கரணம் சதுஷ்பாதம் காலை 6:70 மணி வரை. பிறகு நாகவம் மாலை 5:21 மணி வரை. பிறகு கிமிஸ்துக்கினம் இரவு 3:48 மணி வரை. பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த நாளா அமைய போகுதுங்க. காலையில எழுந்ததுமே மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். எதையும் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள வரும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வெற்றியை நோக்கித்தான் போக போகுது. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதுசா ஏதாவது பிசினஸ் ஐடியா இருந்தா அதை இன்னைக்கு செயல்படுத்தலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு குறைஞ்சு மனசு ரொம்ப லேசா இருக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க பாக்கெட்டை நிரப்பும். அதனால செலவுகளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான நாளா அமைய போகுதுங்க. ரொம்ப நாளா உங்க மனச குடைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கே இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். சமுதாயத்துல உங்களோட மதிப்பு மரியாதை இன்னைக்கு கூடும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இன்னைக்கு அதிக ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் மூலமா நல்ல பாராட்டு கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி ரொம்ப சாதுரியமா செயல்பட போற நாளுங்க. எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் இன்னைக்கு உங்க பேச்சாலேயே ரொம்ப ஈஸியா சுமூகமா முடிச்சிடுவீங்க.
உங்க மேல இருந்த தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் இன்னைக்கு காணாம போகும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். புதுசா ஏதாவது முதலீடு செய்யலாம்னு நினைச்சா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸான நாளா அமையும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட பழைய உடல் சோர்வு எல்லாம் நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு புது பொலிவோட இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு பொன்னாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும். அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப மரியாதையும் கௌரவமும் கூடும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கிறதால குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் கம்பீரமும் பல மடங்கு கூடியிருக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல வெற்றியை தேடித்தரும். உங்களோட இந்த புது வேகம் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். எதையும் துணிச்சலோட இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறது பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. தந்தை வழி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல உதவி தேடி வரும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து இன்னைக்கு ராத்திரி தூங்குற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமா செயல்படணும். மனசுல தேவையில்லாத குழப்பமும் பயமும் வந்துட்டு போகும். அதனால யாரையும் இன்னைக்கு எதற்கும் கட்டாயப்படுத்தாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. யாரையும் காயப்படுத்திடாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவுல மனஸ்தாபம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனமா நிதானமா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போற நாளுங்க. நீங்க ரொம்ப நாளா நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா நடந்து முடியும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும்.
வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானம் உங்க கையில வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா வந்து சேரும். அதனால மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசை இன்னைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல எந்த ஒரு கவலையும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் கிரீம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் எதிர்கொள்ற தைரியம் இருக்க போற நாளுங்க. எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அதை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்க செயல்பாடுகள் ரொம்ப வேகமாவும் தெளிவாவும் இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான திட்டங்களை கொண்டு வருவீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு ரொம்ப நல்லா இருக்கிறதால பழைய கடன்கள் எல்லாம் தீர வழிகள் பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய நிம்மதியை தரும். வீட்ல சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை இன்னைக்கு ஆர்வமா போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. காலையில இறை வழிபாட்டோட உங்க வேலைகளை தொடங்குங்க. எல்லாம் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும். பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். வீட்ல தெய்வீகமான காரியங்கள் பத்தின பேச்சுகள் இன்னைக்கு நடக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 1. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உழைப்புக்கேத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த பொறுமையான குணத்தை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் வாங்குவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. ஆரோக்கியம் சீரா இருக்கும். மாலை நேரத்துல கொஞ்சம் நல்லா ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்க போற நாளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும்.
புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இன்னைக்கு ரொம்ப தைரியமா களத்துல இறங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைய நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். ஆசைப்பட்டதை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது மனசுக்கு இதமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு முழுமையா விலகும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உற்சாகமா ஒரு புது நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. நீங்க எடுத்த காரியத்துல எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். மனசுக்குள்ள இருந்த பயம் எல்லாம் காணாம போகும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் உங்களை தேடி வந்து வியாபாரத்தை அதிகரிப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைச்சு சந்தோஷப்படுவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். ஆசைப்பட்டதை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது மனசுக்கு இதமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சோர்வு முழுமையா விலகும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 1. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.